இப்போ ஒய்ஃப் பிரச்சனையை டைவர்ஸ் பிரச்சனையை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் அவன் அந்த கூட்டத்தை போட்டது. ஒரு மனுஷன் இருந்து இவன் இன்றைக்கி தான் பிறந்து வானத்துலேருந்து குதிச்சானவன். போன வருஷம் மகளிர் தினம் வரலையா, அதுக்கு முந்தின வருஷம் வரலையா, எப்போயாவது கொண்டாடிருக்கானா, இல்லை இவங்க அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கானா, இல்லை உங்கள் அம்மாவை கூட வச்சுருக்கானா, மகளை கூட வச்சுருக்கானா, ஒய்ஃபை எதுவுமே ஒரு லேடிஸை கூட இவன் கூட வச்சுருக்கல. இப்போ இவன்லாம் என்ன அர்த்தத்தில் கொண்டாடுறான்னு சொல்லி இதை வந்து இவனை பெரிய ஆளாக பேசிகிட்டு இருக்கான்னு தெரியல. தற்குறிகளோட கூட்டம் அவனை பாராட்டிட்டு இருக்கு. ஆனால் கடைசியாக அவர் சொன்ன வார்த்தையும் நிறைய பேர்கிட்ட கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா அந்த வர்த்தே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அவன் லூசுமா, ஒரு சைக்கோ, புரியுதா? அவனுக்கு வந்து என்னென்னா சினிமாவில் பிரபலம், அதை வச்சு எதாவது ஆட்டையை போட்டுன்னு பார்க்குறான். ஜெயலலிதா அவன் ஒரே எய்ம் என்னென்னா சிஎம்முடைய பவர் என்னான்னு இவனுக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. எதை வச்சு தெரியும்னா, ஜெயலலிதா கையை கட்டி காலையிலேருந்து நிற்க விடும்போது என்ன பண்ணான்னா, நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கோம், நம்ம கொடை பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் ஷூட்டிங்கில் அப்படி தான் இருக்கும். அது வண்டியை விட்டு இறங்கினா கேரவன் வரைக்கும் மழை பெய்தோ இல்லையா கொடை பிடிப்பாங்க, கேரவன்லேருந்து தட்டவே மாட்டாங்க, அவனா வெளியில் வந்தால் தான் உண்டு. இப்படிலாம் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க நடிகர்கள் எல்லாமே. விஜய் மட்டும் கிடையாது, அஜித்தாக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்தாக இருந்தாலும் எல்லாரும் அப்படி வாழ்ந்துட்டு நம்மளை ஒருத்தர் கூப்பிட்டு போய் கையை கட்டி ஸ்கூல் பையன் மாதிரி காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்க விட்டா, அப்போ அவங்க அவ்வளோ பவரா, அப்போ நம்ம அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இவன் ஆர்வ கோளாறில் வந்தது தான். அவனுக்கு அரசியலும் தெரியாது, எட்டும் தெரியாது, இளவும் தெரியாது. அதனால் துரத்தி விட்டான் 2026 துரத்தி. அரசியல்னால் அவனுக்கு என்னன்னு தெரியாது, எங்கே போய் எந்த முட்டு சந்தில் போய் முட்டுன்னு தெரியாது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடுவாங்க.